கத்திரி வெயில் ஆரம்பிச்சதுனால வெயிலோட தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஏதோ முக்கியமான ஒரு வேலை காரணமா ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தாரு ராமையா. அவர் தன்னோட சொந்த ஊர்ல இருந்து பக்கத்து ஊரான சுந்தரகிரிங்கிற ஊருக்கு போயிட்டு இருந்தாரு. அதுக்கு காரணம், அவருக்கு சொந்தமான நிலத்தை பக்கத்து ஊர் ஜமீன்தார் பூஷணம் கிட்ட வித்துடலான்னு முடிவு பண்ணியிருக்காரு. ராமையாவோட கால்கள் சுந்தரகிரியை நோக்கி போயிட்டு இருந்தாலும் மனசுல மட்டும் ஏதோ ஒரு இனம் புரியாத பாரம். சரியா அதே நேரத்துல ராமையாவுக்கு எதிரில சோமையா வந்துட்டு இருந்தான். சோமையா ராமையாவோட நண்பன். என்ன ராமையா, இந்த அக்னி வெயில்ல எங்க இப்படி போயிட்டு இருக்க? உடம்பு முழுக்க வேர்வையால நனைஞ்சு போயிடுச்சு. வா, அந்த மர நிழல்ல கொஞ்ச நேரம் போய் உட்கார்ந்துருக்கலாம். இப்ப வேண்டாம் சோமையா, நான் சுந்தரகிரிக்கு போறேன். அங்க ஜமீன்தார் பூஷணத்தை சந்திக்கிறதுக்காக போறேன். எனக்கு இருக்கிற சின்ன நிலத்தை அவர்கிட்டயே வித்துடலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இன்னைக்கு போலன்னா அவர் மறுபடியும் நகரத்துக்கு போயிருவாராம். என்னோட கடன் தீர்றதுக்கு இதான் ஒரே ஒரு வழின்னு எனக்கு தோணுது. சுந்தரகிரிக்கா? இந்த வெயில் காலத்துல அந்த ஊருக்கு போய் போறியா? இந்த சமயத்துல அந்த ஊர் ரொம்பவும் விசித்திரமா இருக்கும் ராமையா. கிராமம் விசித்திரமா இருக்கும்னா என்ன அர்த்தம் சோமையா? கோடை காலம் எல்லா ஊர்லயும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தானே அந்த ஊர்லயும் இருக்க போகுது. சூரியன் எல்லாருக்கும் பொதுவா தானே இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த ஊர் மட்டும் ஏன் விசித்திரமா இருக்கும்னு சொல்ற? அங்கதான் தப்பு செய்யற ராமையா. எல்லா ஊர்க்காரங்க இருக்கிறது வேற, இந்த சுந்தரகிரி ஆட்கள் வேற. அந்த ஊர் இந்த கோடை காலத்துல உனக்கு ஒரு புதிய உலகத்தை காட்டும். அங்க இருக்கிறவங்க யாருமே இது கோடை காலம்னு நம்பவே மாட்டாங்க. அது எப்படி சாத்தியம் சோமையா? அந்த ஊர் பக்கத்துல ஏதாவது பனிமலை ஏதாவது இருக்கா என்ன? பனிமலை எல்லாம் எதுவும் இல்ல. ஆனா மனுஷங்க கிட்ட புத்திசாலித்தனம் இருக்கு. எப்படி நீ போதானே போற, உன் கண்ணால நீயே பாரு. அப்போ என் வார்த்தைகளை நீ நினைச்சு பாப்ப. ஜாக்கிரதை ராமையா, அந்த ஊரை பார்த்ததுக்கு அப்புறம் உன் மனசே மாறி போகலாம். இங்க இருக்கிறத விட அங்கேயே நல்லா இருக்குன்னு அங்கேயே தங்கிடாத. சோமையாவோட வார்த்தைகள் ராமையாவோட மனசுல புது சந்தேகங்களை கிளப்பி விட்டுச்சு. வெயிலோட தாக்கத்தால தாகம் எடுத்தாலும் ஆர்வத்தோட சுந்தரகிரியை நோக்கி வேகமா காலடி எடுத்து வச்சாரு ராமையா. சுந்தரகிரி கிராமத்தோட எல்லைக்குள்ள நுழைஞ்சதுமே ராமையாவுக்கு ஒரு விசித்திரமான உணர்வு ஏற்பட்டுச்சு. வெளியில இருந்த அனல் காத்து ஒரு நிமிஷத்துல மறைஞ்சு குளிர்ந்த காத்து வீச ஆரம்பிச்சுது. அதை விட விசித்திரம் என்னன்னா, காத்துல மண் வாசனை வீசுச்சு. ராமையா தனக்கு தானே இப்படி நினைச்சாரு. இதென்ன, இந்த வெயில் காலத்துல மண் வாசனை எப்படி வருது? இந்த வாசனை மழை பெஞ்சா வர்ற வாசனை மாதிரி இருக்கே. வானத்தை பார்த்தா ஒரு துண்டு மேகம் கூட இல்ல. அப்புறம் இந்த வாசனை எங்க இருந்து வருது? ராமையா கிராமத்துக்குள்ள கொஞ்சம் தூரம் போனதும் அவரோட கண்ணை அவராலேயே நம்ப முடியாத ஒரு காட்சி தென்பட்டுச்சு. ஊருக்குள்ள நுழைஞ்சதுமே ஒரு கால்வாய் போல பெரிய நதி ஒண்ணு ஓடிக்கிட்டு இருந்துச்சு. நீர் சலசலன்னு ரொம்பவும் தூய்மையா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த சுற்றுப்புறம் முழுவதும் பசுமையான மரங்கள் செழிப்பா வளர்ந்துருந்துச்சு. அந்த காத்தோட குளிர்ச்சியில ராமையாவோட களைப்பு எல்லாம் மறைஞ்சு போச்சு. அந்த நதியை எப்படி கடக்கிறதுன்னு ராமையா யோசிச்சுட்டு இருந்த போது தூரத்துல இருந்து ஒரு படகு வர்றத அவர் பார்த்தாரு. அந்த படகை ஓட்டிட்டு வந்தவரோட பேரு வீரையா. என்ன ஐயா, ஊருக்கு புதுசு மாதிரி தெரியுறீங்க? இந்த படகு ஊருக்குள்ளதான் போகுது, வரீங்களா? ஆமா தம்பி, அந்த பக்கம் தான் எனக்கு போகணும். ஆனா இது என்ன, இங்க எல்லாம் விசித்திரமா இருக்கு. இந்த கோடை காலத்துல இந்த நதியில இவ்ளோ தண்ணி எப்படி வருது? சுற்று வட்டார ஊர்ல இருக்கிற கிணறுகள் எல்லாம் வத்தி போயில கிடக்குது. இது சுந்தரகிரி ஐயா. இங்க எந்த காலத்திலயும் தண்ணீர் அதிகமாவே தான் இருக்கும். போயிட்டே பேசலாங்க, முதல்ல படகுல ஏறுங்க. பேச்சுல இறங்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் போற பயணம் தாமதமாயிடும். ராமையா படகுல ஏறி, நான் ஜமீன்தார் பூஷணம் ஐயாவோட வீட்டுக்கு போகணும். நீங்க அவர் வீட்டுக்கான வழியை எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஓ, ஜமீன்தார் ஐயாவோட வீட்டுக்கா? அப்படின்னா நீங்க இந்த படகுல இருந்து இறங்கி இன்னும் ஒரு சின்ன படகுல ஏறி போகணும். எங்க ஜமீன்தார் ஐயாவோட வீடு தண்ணீருக்கு நடுவுல இருக்கு. அந்த தண்ணியை கடந்தாதான் நீங்க அவரோட வீட்டை அடையவே முடியும். தண்ணிக்கு நடுவுல வீடா? இது ஏதோ விசித்திரமா இருக்கே. சரி, இந்த தண்ணிலாம் உங்களுக்கு எங்க இருந்து வருது? இதெல்லாம் எங்க மனுஷங்களோட உழைப்பு ஐயா. எங்க ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து செஞ்ச அதிசயம் இது. அதோ கரை வந்துடுச்சு, இறங்கிக்கோங்க ஐயா. அதோ அங்க தெரியலாம் பாருங்க ஒரு ஆளு. அவன் உங்களை ஜமீன்தாரோட வீடு வரைக்கும் கூட்டிட்டு போவான். வீரையா பெருசா சத்தம் போட்டு, ஏய் சந்திரா, இந்த ஐயாவை நம்ம ஜமீன்தாரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போப்பா.
இவருக்கு நம்ம ஜமீன்தார் கிட்ட ஏதோ முக்கியமான வேலை இருக்குதாம். சரி வீரையா, ஐயா என் பின்னாடியே வாங்க. ராமையா படகுல இருந்து இறங்கி சந்திரன் பின்னால நடக்க ஆரம்பிச்சாரு. ஊர்ல ஒவ்வொரு வீட்டு கூரை மேலயும் வைக்கோல் தடுக்குகள் வேயப்பட்டிருந்துச்சு. ஒவ்வொரு வீட்டு முன்னாடியும் குறைஞ்சது 2-3 பெரிய பெரிய மரங்கள் இருந்துச்சு. வழி முழுக்க சின்ன சின்ன நீர்நிலைகள் இருந்துச்சு. அந்த ஊர்ல நடக்கும்போது கோடை வெயிலுங்கிறதே தெரியவே இல்ல. சுற்று வட்டார ஊர்கள்ல எல்லாம் பூமி பிளந்து போய் கிடக்க, இங்க மட்டும் பூமி ஈரமாவும் குளிர்ச்சியாவும் இருந்துச்சு. ராமையா தன் மனசுல இருந்த சந்தேகத்தை சந்திரன் கிட்ட கேட்டான். சந்திரனை கூப்பிட்டு, சந்திரன், உங்க ஊர் ரொம்ப விசித்திரமா இருக்கே. வெளி உலகம் வெயிலால தத்தளிச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்க ஊர் மட்டும் இன்னும் குளிர்காலத்துல இருக்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் எப்படி சாத்தியமாச்சு? இந்த அக்னி வெயில்ல தண்ணீர் உங்களுக்கு எங்க இருந்து வருது? ஓ, அதுதான் உங்க சந்தேகமா? அதனாலதான் அப்பத்துல இருந்து நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்களா? அதெல்லாம் எங்க ஜமீன்தார் ஐயாவோட யோசனைங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி எங்க ஊர்லயும் வெயிலோட தாக்கத்தால பலர் செத்து போயிட்டு இருந்தாங்க. பசி கொடுமைங்க இன்னும். இனி பொறுக்க முடியாதுன்னு ஒரு நிரந்தர தீர்வா அப்போ ஜமீன்தார் ஐயா ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொன்னாரு. இயற்கைய நம்ம காப்பாத்தினா அது நம்மள காப்பாத்துன்னு. ஊரை சுத்தி ஒரு பெரிய கால்வாய் தோண்டணும்னு அப்பவே முடிவு பண்ணாரு. மக்கள் எல்லாரும் சேர்ந்து அதை செய்யணும்னு சொன்னாரு. பெரிய கால்வாயா? அப்படின்னா ஊரை சுத்தி எப்பவும் தண்ணி இருக்கணுங்கிறது அவரோட உத்தேசமா? ஆமாங்க ஐயா. ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் மாசங்கள் கஷ்டப்பட்டு இந்த பெரிய கால்வாய தோண்டுனாங்க. மழை காலத்துல விழுற ஒவ்வொரு துளி நீரும் ஊரை விட்டு வெளியில போகாம நேரடியா அந்த கால்வாயில சேர்ற மாதிரி வழிகளை ஏற்படுத்தினாங்க. பூமியில நிலத்தடி நீர் மட்டம் உயர்ந்தா இந்த கால்வாயில எப்பவும் தண்ணி நிரம்பியே இருக்கும். தவிர ஊரை சுத்தி தண்ணீர் இருக்கிறதுனால காத்தும் குளிர்ச்சியா இருக்கும். ஊர் முழுக்க குளிர்ச்சியா இருக்கும். வெயிலோட கஷ்டமே எங்க மக்களுக்கு தெரியாது. வெளியில இருக்கிற வெயிலோட தாக்கம் எங்க ஊருக்குள்ள வராது. அற்புதம் சந்திரன். சரி, இந்த தடுக்குகள் எதுக்கு? அது கோடைக்காலம் வர்றதுக்கு முன்னாடியே ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டு கூரை மேல போட்டுக்குவாங்க. இதனால வீட்டுக்குள்ள வெப்பமே இருக்காது. அதே போல ஒவ்வொருத்தரும் அவங்க வீட்டு முன்னாடி மரங்கள் நடணுங்கிறது இங்க உள்ள ஒரு விதி. மரம் இருந்தாதானே காத்து நிழல் எல்லாம் நமக்கு ரொம்ப சுகமா கிடைக்கும். உங்க ஊர் மக்களோட முன்னெச்சரிக்கைய பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எங்க ஊர்ல எல்லாரும் வெயில திட்டிக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்களே தவிர இப்படிப்பட்ட முயற்சியை யாரும் செய்ய மாட்டாங்க. திட்டிக்கிட்டே இருந்தா தீர்வு கிடைக்காது இல்ல. அதோ ஜமீன்தார் ஐயாவோட வீடு வந்துருச்சு பாருங்க. நமஸ்காரம் ஜமீன்தார் ஐயா. என் பேரு ராமையா. நான் பக்கத்து ஊர்ல இருந்து வரேன். உங்களை பத்தியும் உங்க ஊரை பத்தியும் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு என் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் தான் அது 100க்கு 100 உண்மைன்னு நம்புறேன். நமஸ்காரம் ராமையா. உங்களை பத்தி என்னோட நண்பன் சூர்யா ஏற்கனவே சொல்லியிருந்தான். நீங்க ஏதோ நிலத்தை விற்க வருவீங்கன்னு அவன் சொல்லிட்டு இருந்தான். சரி, சொல்லுங்க, நீங்க ஏன் உங்களோட நிலத்தை விற்கணும்ட்டு விருப்பப்படுறீங்க? எனக்கு சில கடன்கள் இருக்கு ஜமீன்தார் ஐயா. அதனால என்னோட 3 ஏக்கர் நிலத்தை உங்களுக்கு வித்துடலான்னு தான் இங்க வந்தேன். ஆனா உங்க ஊரை பார்த்ததுக்கு அப்புறம் மனசுக்கு ஏதோ மாற்றம் வருது. இவ்ளோ குளிர்ந்த சூழல், இயற்கை மேல நீங்க வச்சிருக்கிற அன்பு எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு என் நிலம்னா ரொம்ப உயிருங்க. ஆனா விற்க வேண்டிய சூழ்நிலை. ராமையாவோட வருத்தம் என்னங்கறத ஜமீன்தார் புரிஞ்சுக்கிட்டாரு. ஒரு விவசாயியோட கஷ்டம் என்னங்கிறது அவருக்கு ரொம்ப நல்லாவே புரிஞ்சுது. ராமையா, நீ வருத்தப்படாதப்பா. அந்த நிலத்தை நான் வாங்கிக்கிறேன். ஆனா என்கிட்ட ஒரு நிபந்தனை இருக்கு. அந்த நிலத்தை நான் வாங்கிக்கிட்டாலும் நீயே அதை சாகுபடி பண்ணணும். கஷ்டப்பட்டு உழைச்ச நிலத்தை விற்கிறதுக்கு யாருக்கா இருந்தாலும் வருத்தமா தான் இருக்கும். உன் பண தேவைக்காக நான் அதை வாங்கிக்கிறேன். ஆனா அந்த நிலத்துல நீயே தான் பயிர் விளைவிக்கணும். நிபந்தனைக்கு ஒத்துக்கிறியா? ராமையா அப்பாவியா? அது எப்படி ஜமீன்தார் ஐயா? நான் உங்களுக்கு வித்துட்டேன்னா அது உங்க சொத்தாயிடும். நான் எதுக்கு சாகுபடி பண்ணணும்? பூமி யாரோடதா இருந்தாலும் ராமையா, அது நமக்கு சோறு போடணும்னா அதை சாகுபடி பண்ணணும். மண்ணை நேசிச்சாதான் அது நம்மளை நேசிக்கும். எங்க ஊர் மக்கள் எல்லாரும் இயற்கையை நேசிக்கிறதுனாலதான் இந்த கோடை காலத்திலயும் நாங்க நிம்மதியா இருக்கோம். நீ அந்த நிலத்தை வித்துட்டு நகரத்துக்கு போயிட்டேன்னா அந்த நிலம் தரிசா போயிடும்பா. அப்படி நடக்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாது. 3 போகம் நல்ல விளைச்சல் கொடுத்த நிலம் இப்படி போறதுல எனக்கு விருப்பம் இல்ல. நீங்க இவ்வளவு உயர்வா யோசிப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல ஜமீன்தார் ஐயா. நான் பணத்துக்காக மட்டும்தான் இங்க வந்தேன். ஆனா உங்க பேச்சால நிலத்தோட மதிப்பையும்
இயற்கையோட மதிப்பையும் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். மனுஷனுக்கு முன்னெச்சரிக்கையான பார்வை வேணும் ராமையா. நம்ம காடுகளை அழிச்சு நீரை வீணாக்குனா அது வெயில் வடிவத்துல நம்மள தண்டிக்கும். அதே சமயம் கால்வாய்களை தோண்டி மரத்தை நட்டு வச்சோம்னா அதே இயற்கை தாய் போல நம்மள அரவணைச்சு காப்பாத்தும். இப்ப எங்க ஊரையே எடுத்துக்கோ, ஏன் மரங்கள் நட்டு நீர்நிலைகளை காப்பாத்துறதுனால இன்னைக்கு நாங்க எவ்வளவு சுகமா சந்தோஷமா இருக்கோம்னு. ரொம்ப பெரிய விஷயம் சொன்னீங்க ஜமீன்தார் ஐயா. என் நிலத்தை உங்களுக்கு நான் விக்கிறேன், ஆனா உங்க நிபந்தனைப்படியே நானே அதை சாகுபடியும் பண்றேங்க. உங்க ஊரை போலவே என்னோட நிலத்தை சுத்தியும் மரங்கள் நட்டு நீரை சேமிச்சு என்னோட நிலத்தை ஒரு விசித்திர பூமியா மாத்துவேன். இதை என்னோட வார்த்தையாவே நீங்க எடுத்துக்கலாம் ஜமீன்தார் ஐயா. ரொம்ப சந்தோஷம் ராமையா. 10 பேருக்கு சாப்பாடு போடுற விவசாயி எப்பவும் அவனோட நிலத்தை விற்க கூடாது. பணம் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு போகும். ஆனா அந்த பசுமையான இயற்கை தான் நமக்கு நிரந்தரமானது. எங்க ஊரை பார்த்து உங்களோட மனசு மாறினதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ராமையா ஜமீன்தார் கிட்ட பணம் வாங்கிக்கிட்டாரு. ஆனா அவர் மனசுல ஒரு பெரிய மாற்றம் வந்துச்சு. சுந்தரகிரி கிராம மக்களோட ஒற்றுமையும் ஜமீன்தாரோட இயற்கை அன்பும் அவருக்கு ஒரு வாழ்க்கை பாடத்தை கத்து கொடுத்துச்சு. ராமையா அவரோட ஊருக்கு போய் அவரோட நிலத்துல முதல் செடிய நட்டு வச்சாரு. அது வளர்ந்து பெருசாகும் போது அவரோட ஊரும் சுந்தரகிரிய மாதிரி மாறும்னு அவர் நம்பினாரு. அந்த நம்பிக்கையோடவே அவர் உழைச்சாரு. இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நீதி என்னன்னா, இயற்கையை நம்ம காப்பாத்துனா அது நம்மள காப்பாத்தும். முன்னெச்சரிக்கை பார்வையும் ஒற்றுமையும் இருந்தா எந்த கஷ்டத்தையும் ஜெயிக்கலாம். மண்ணை நேசிக்கக்கூடிய விவசாயி என்னைக்குமே தோத்தது கிடையாது. விவசாயம் வாழ்க. அது சிரிபுரம்னு ஒரு சின்ன கிராமம். அந்த கிராமத்துல ரகுராம் சுமத்தின்னு ஒரு தம்பதிகள் ஒரு சின்ன ஓட்டு வீட்டுல வசிச்சு வந்தாங்க. அவங்களுக்கு குழந்தைங்க இல்ல. அந்த குறை இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா வாழ்க்கையை நடத்தி வந்துட்டு இருந்தாங்க. ரகுராம் ஒரு சின்ன மில்லுல குமாஸ்தாவா வேலை செய்யறான். ரகுராமுக்கு கிடைக்கிற சம்பளம் ரொம்ப குறைவு. 1ஆம் தேதி வந்தா ராஜாவை போல இருப்பான். 20ஆம் தேதி தாண்டிடுச்சுன்னா பிச்சைக்காரனை போல யாசிப்பான். இதுதானே ஒவ்வொரு நடுத்தர வர்க்க மனிதனோட வாழ்க்கையும். 1ஆம் தேதி சாயங்காலம் ரகுராம் வீட்டுக்கு வந்தான். முகத்துல ஏதோ ஒரு தெரியாத சின்ன சந்தோஷம். என்னங்க, இன்னைக்கு ஏன் இவ்ளோ லேட் ஆயிடுச்சு? சம்பளம் கொடுத்தாங்களா? கொடுத்தாங்க சுமதி. அதான் வரும்போதே உனக்கு பிடிக்குமேன்னு மைசூர் பாக்கு வாங்கிட்டு வந்தேன். என்னங்க, ஸ்வீட்லாம் எதுக்கு? நேத்து தானே மளிகை கடைக்காரர் பாக்கி வேணும்னு கேட்டாரு. முதல்ல அதை தீக்கணும்ல. எல்லாம் தீர்த்திரலாம் சுமதி. மாசத்துல ஒரு நாளாவது சந்தோஷமா இருக்க விடு. இதோ சம்பளம். இதை நீ எப்படி செலவு பண்ணுவியோ இல்ல சேர்த்து வைப்பியோ அது உன் இஷ்டம். சுமதி சம்பள கவர சாமி முன்னாடி வச்சிட்டு அதுக்கப்புறம் கணக்கு போட ஆரம்பிச்சா. என்னங்க கேக்குறீங்களா? இந்த மாசம் நம்ம வீட்டு வாடகைய 50 ரூபாய் ஏத்த போறதா ஓனர் வந்து சொல்லிட்டு போறாரு. ரகுராம் திடுக்கிட்டு, என்னது 50 ரூபாயா? போன வருஷம் தானே ஏத்துனாரு. என்னோட சம்பளம் மட்டும் ஒரு 5 ரூபாய் கூட ஏறாது. ஆனா செலவு மட்டும் குதிரை மாதிரி ஏறிட்டே போகுதே. என்ன செய்யறது சொல்லுங்க. மளிகை ஜாமானோட லிஸ்டும் அதிகமாயிடுச்சு. அரிசி விலையும் கூடி போச்சு. பால், காய்கறி எல்லா விலையும் தீயா சுடுது. இந்த மாசம் நம்ம வாங்கணும்னு நினைச்ச புது புடவைய கண்டிப்பா வாங்க முடியாது. ரகுராம் வருத்தத்தோட, சுமதி, உனக்கு புது புடவை வாங்கி தரேன்னு 6 மாசமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு செலவு வந்துகிட்டே இருக்கு. என்ன மன்னிச்சிடுமா? அதுல என்னங்க இருக்கு? இருக்கிற புடவையே நல்லாதான் இருக்கு. ஆனா உங்க செருப்பு பிஞ்சு போயிட்டே இருக்கு. இந்த மாசம் எப்படியாவது புது செருப்பு வாங்கிடலாம். 4 பேருக்கு முன்னாடி நல்லா இருக்காது. அந்த செருப்புக்கு என்ன, இன்னும் 2 மாசம் நல்லா வரும். தையல் போட்டுக்கறேன். ஆனா நம்ம ஒதுக்கி வச்ச அந்த சின்ன தொகையை மட்டும் நம்ம தொடவே கூடாது. அது நம்ம வயசான காலத்துக்கு ஏதாவது ஆத்திர அவசரத்துக்கு உதவக்கூடியது. இந்த சமயத்துல வெளியில கேட் சத்தம் கேட்டுச்சு. அந்த ஊர் வீரையா சுமதி கிட்ட ஒரு பத்திரிக்கையை கொடுத்துட்டு போனான். கல்யாண பத்திரிக்கை வந்திருக்குங்க, பாருங்க. கல்யாண பத்திரிக்கையை பிரிச்சு படிச்சான் ரகுராம். படிக்க படிக்க அவனோட முகத்துல நிறங்கள் மாற ஆரம்பிச்சுது. பதற்றம், பயம், தயக்கம், இது எல்லாமே ஒரே நேரத்துல தெரிஞ்சுது. என்னாச்சுங்க? சுமதி, நம்ம தூரத்து சொந்தம், அதான் நம்ம பக்கத்து ஊர்ல இருக்காரே பாஸ்கர ராவ் ஐயா, அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாயிடுச்சான். அடுத்த வாரம் கல்யாணமா. கண்டிப்பா நம்மள கல்யாணத்துக்கு வர சொல்லி இதுல ஒரு கடிதமும் வச்சிருக்காரு. கண்டிப்பா வந்துடணும்னு எழுதியிருக்காரு. கல்யாண பத்திரிக்கை வந்தா சந்தோஷம் தானே படணும். அத பார்த்து ஏன் பயப்படுறீங்க? உனக்கு தெரியாது சுமதி, பாஸ்கர் ராவ் ஒரு பெரிய கோடீஸ்வரர். அவங்க வீட்டு கல்யாணம்னா எவ்வளவு ஆடம்பரமா இருக்கும் தெரியுமா? அங்க வர்றவங்க எல்லாருமே
ஏகப்பட்ட நகைங்களோட வருவாங்க. நம்ம போனோம்னா வெறும் கையோடவா போக முடியும்? கண்டிப்பா ஏதாவது மொய் வைக்கணும். குறைஞ்சது 1000 ரூபாயாவது செய்யலைன்னா நம்ம மானம் மரியாதையே போயிடும். அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். 1000 ரூபாயா? நம்ம மாச சம்பளத்துல அப்படியே பாதி. அவ்ளோ கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது சுமதி. ஆனா போகலன்னா இவ்ளோ தூரம் கூப்பிட்டும் வரலையேன்னு அவங்க சொல்லுவாங்க. போனா நம்ம ஜேபி காலி ஆயிடும். இதுதான் சொல்லுவாங்க நடுத்தர வர்க்க வாழ்க்கைங்கிறது. வசதி இருக்கிறவனுக்கு கல்யாணங்கிறது ஒரு கொண்டாட்டம். நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு கல்யாணம் எப்பவுமே ஒரு நஷ்டம்தான். 2 நாட்கள் கடந்துச்சு. ரகுராமோட மனசு ஒரு நிலையிலேயே இல்ல. வேலையும் சரியா செய்ய முடியல. பாஸ்கர்ராவ் வீட்டு கல்யாணத்துக்கு போறதா வேண்டாமாங்கிற குழப்பம். கடைசியில ஊர் உலகம் என்ன நினைக்குமோ அப்படிங்கிற பயம்தான் கண்ணுக்கு முன்னாடி நின்னுச்சு. ராத்திரி சாப்பிடும்போது, சுமதி, நம்ம கல்யாணத்துக்கு போகலாம். பாஸ்கர் ராவ் ரொம்ப பெரிய மனுஷன். போகலன்னா நம்மள ரொம்ப மட்டமா நினைப்பாங்க. நம்ம ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணலாம். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? வாடகை கட்டியாச்சு, மளிகை ஜாமான் வாங்கியாச்சு, கையில மிச்சம் இருக்கிறது 200 ரூபாய் தான். ரகுராம் தலைய குனிஞ்சுக்கிட்டு, ஆ, நம்ம சேர்த்து வச்சிருக்கிற அந்த பணத்தை சுமதி திடுக்கிட்டு, அது ஒரு ஆத்திர அவசரத்துக்காக வச்சிருக்கோம், அதுல எடுத்தா எப்படிங்க? இது கூட ஒரு வகை ஆபத்து தான் சுமதி. மானம் போற ஆபத்து. அந்த பணத்தை எடு. அது போக என் நண்பன் நாராயணன் கிட்ட ஒரு 500 ரூபாய் கடன் கேக்குறேன். எப்படியாவது ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு பட்டு புடவை வாங்கி மணப்பெண்ணுக்கு கொடுத்துருவோம். இவ்வளவாவது செய்யலன்னா நமக்கு அங்க கௌரவமா இருக்காது. சுமதிக்கு விருப்பமே இல்லைன்னாலும் கணவனோட பேச்ச தட்ட முடியாம சமையல் அறையில ஒரு டப்பாவில சேர்த்து வச்ச 500 ரூபாயை எடுத்துட்டு வந்து கொடுத்தா. அது அவ பல வருஷமா ஒவ்வொரு ரூபாயா சேர்த்த பணம். அடுத்த நாளே ரகுராம் நாராயணனை போய் பார்த்தான். என்னடா ரகுராம, 500 ரூபாய் கடன் வேணுமா? இப்பதானடா உனக்கு சம்பளம் வந்துச்சு. ஆமா நாராயணா, ஆனா சொந்தக்காரங்க வீட்டு கல்யாணம் வந்துடுச்சு, தவிர்க்க முடியாது. அடுத்த மாசம் திருப்பி கொடுத்துடுறேன். கல்யாணத்துக்கு போறதுக்கு கடன் வாங்கணுமா? நம்ம நிலைமை என்னன்னு அவங்களுக்கு தெரியாதா? இருக்கிறத வச்சுட்டு போனா போறாதா? இப்படி கடன் வாங்கி பந்தா பண்ண வேண்டிய அவசியம் என்ன? உனக்கு தெரியாது நாராயணா, அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க. நம்ம கம்மியா செஞ்சா 10 பேருக்கு மத்தியில நம்மள ரொம்ப கேவலமா பாப்பாங்க. பணம் இருந்தா கூட, இல்லனா விடு. நீதி போதனை எல்லாம் பண்ணாத. நாராயணன் பெருமூச்சு விட்டுட்டே அவன் பாக்கெட்ல இருந்து 500 ரூபாய் எடுத்து கொடுத்தான். வச்சுக்கோ, எப்ப முடியுமோ அப்ப திருப்பி கொடு. அந்த பணத்தை வச்சுக்கிட்டு ரகுராமும் சுமதியும் பஜாருக்கு போய் ஒரு நல்ல பட்டு புடவை வாங்கினாங்க. சுமதியோட மனசுக்கு வருத்தமா இருந்துச்சு. தனக்காக புடவை எடுக்க சொல்லும் போது பணம் இல்லைன்னு சொன்னாரு. ஆனா இப்போ ஊருக்காக செலவு பண்றாரேன்னு நினைச்சா. ஆனா அதை வெளியில காமிச்சுக்கல. கல்யாண நாள் வந்துச்சு. ரகுராம் தன்கிட்ட இருந்த ஒரே ஒரு நல்ல சட்டைய போட்டுக்கிட்டான். சுமதி தன்னோட பழைய பட்டு புடவைய இஸ்திரி பண்ணி உடுத்திக்கிட்டா. 2 பேரும் பக்கத்து ஊருக்கு புறப்பட்டு போனாங்க. கல்யாண மண்டபம் ரொம்ப பிரம்மாண்டமா இருந்துச்சு. எங்க பார்த்தாலும் விளக்குகள், விலை உயர்ந்த பட்டு உடைகளோட மக்கள்னு. ரகுராமும் சுமதியும் அங்க போன உடனேயே தங்களை அந்நியர்களா உணர்ந்தாங்க. வாசல்லையே பாஸ்கர் ராவ் விருந்தினர்களை வரவேற்கிறதுக்காக நின்னுட்டு இருந்தாரு. கூட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ரகுராம் உற்சாகமா முன்னாடி போனான். வேகமா அவர் முன்னாடி போய் நின்னு, நமஸ்காரம் பாஸ்கர் ஐயா, கல்யாண பத்திரிக்கை கிடைச்சது. நீங்க நல்லா இருக்கீங்களா? பாஸ்கர் ராவ் ரகுராம பார்த்து பெருசா கண்டுக்காம, ஆ ரகுராமனா, வாப்பா வா. கண்டிப்பா சாப்பிட்டு போகணும். நிறைய பேர் வந்துட்டே இருக்காங்க. நான் இப்ப கொஞ்சம் பிஸியா இருக்கேன். அவ்வளவுதான். ஒரு நிமிஷம் கூட பேசாம பின்னால வந்த குதிரை வண்டியை நோக்கி ஓடினாரு. அந்த வண்டியில இருந்து ஒரு பணக்கார வியாபாரி இறங்க அவருக்கு பொன்னாட போர்த்தி உள்ள கூட்டிட்டு போனாரு. ரகுராமும் சுமதியும் அப்படியே திகைச்சு போய் நின்னுட்டாங்க. அவங்க முகத்துல மகிழ்ச்சியே இல்ல. அவ்வளோ தூரம் பயணம் செஞ்சு வந்து கடன் வாங்கி வந்த அவங்கள எப்படி இருக்கீங்கன்னு கூட கேட்கலையே அப்படின்னு ரகுராம் ரொம்ப வருத்தப்பட்டான். சுமதி அதை புரிஞ்சுக்கிட்டு மெதுவா அவங்கிட்ட, என்னங்க, சரி வாங்க, நம்ம உள்ள போய் உட்காரலாம். ரகுராமும் சுமதியும் போய் கல்யாண பொண்ணுகிட்ட அவங்க வாங்கிட்டு வந்த பட்டு புடவைய பரிசா கொடுத்தாங்க. அம்மா வாங்கிக்கோமா, இது எங்களோட சின்ன பரிசு. உங்க அப்பா கிட்ட சொல்லிடு. கல்யாண பொண்ணு அந்த புடவைய ஒரு தடவை பார்த்து பக்கத்துல இருந்த குவியல்ல வீசி போட்டு, ரொம்ப தேங்க்ஸ், பக்கத்துல சாப்பாடு நடக்குது, சாப்பிட்டுட்டு போங்க. அங்க மலை மாதிரி குவிஞ்சிருந்த பரிசுகளுக்கு நடுவுல ரகுராம் கொடுத்த புடவை கண்ணுக்கே தெரியல. அந்த புடவை வாங்க அவங்க பட்ட கஷ்டமும் வாங்கின கடனும் அங்க யாருக்கும் முக்கியம் இல்ல. அவங்க மெதுவா சாப்பிடுற இடத்துக்கு போனாங்க. சாப்பிடுற இடத்துலயும் அவங்கள யாருமே கவனிக்கவே இல்ல. எல்லாரும் அவங்களுக்கு சமமான அந்தஸ்துள்ளவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. ரகுராமும் சுமதியும் ஒரு மூலையில உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருந்தவங்க பேசினது அவங்க காதுல கேட்டுச்சு. ஏன்பா, கல்யாணம் ரொம்ப பிரம்மாண்டமா பண்றாங்க.
ஆனா வந்த கூட்டம் ரொம்ப அதிகம் போலயே. பாரு, சம்பந்தம் இல்லாதவங்க எல்லாம் வராங்க. ஒரு பிளேட் செலவு வீண் தானே. ஆமா, சொந்தக்காரங்கள கூட ஒரு கிளாஸ் மெயின்டைன் பண்ணணும். இப்படி சில்லறை ஜனங்களை எல்லாம் இங்க கூப்பிடலாமா? அந்த வார்த்தை ரகுராமோட காதுல விழுந்துச்சு. அவனுக்கு சோறு தொண்டையில இறங்கல. இலையில பாதி சோத்தோட அப்படியே எழுந்திருச்சுட்டான். சுமதி, போதும் சாப்பிட்டது, வா போலாம். என்னாச்சுங்க? இன்னும் நம்ம ஸ்வீட் கூட சாப்பிடல. கண்டிப்பா வேணுமா? அவமானங்கிற கசப்பதான் தின்னுட்டோமே, இப்ப ஸ்வீட் ஒண்ணுதான் கேடு. வா. அவங்க யாருக்கிட்டயுமே சொல்லிக்காம அங்கிருந்து வெளியில வந்துட்டாங்க. திரும்பி வர்ற வழியில ரகுராம் ஒரு வார்த்தை கூட பேசல. கணவனோட வேதனை சுமதிக்கு புரிஞ்சுது. ஊர் உலகம் என்ன நினைக்குமோன்னு வாழ்ற ஒரு மனுஷனை அந்த உலகம் ஒரு மனுஷனா கூட மதிக்கலன்னா எவ்ளோ வலியா இருக்குங்கிறது அவளுக்கு புரிஞ்சுது. மெதுவா அப்படியே நடந்தே வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டோட பூட்டை திறந்து உள்ள போனவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்துச்சு. வீட்டோட கூரை ஓடுகள் ஒரு இடத்துல உடைஞ்சு கீழே விழுந்து கிடந்துச்சு. ராத்திரி பெஞ்ச மழையினால வீட்டுக்குள்ள தண்ணி தேங்கி நின்னுச்சு. சுமதி சேர்த்து வச்சிருந்த மளிகை ஜாமான் எல்லாமே நனைஞ்சு போச்சு. ஐயோ கடவுளே, என்ன இப்படி நடந்துருச்சு? வீட்டு கூரை எல்லாம் உடைஞ்சு கிடக்குது. போன வாரமே அது ஆடிக்கிட்டு இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லங்க. சரி பண்ண சொன்னா இப்ப பணம் இல்லைன்னு சொன்னீங்க. ரகுராம் தலையில கை வச்சுட்டு உட்கார்ந்துட்டான். இப்ப என்ன பண்றதுங்க? இத சரி பண்ணணும்னு நினைச்சா குறைஞ்சது 500 ரூபாயாவது ஆகும். நம்ம கிட்ட இருந்த பணம் எல்லாத்தையும் அந்த கல்யாண புடவைக்கே செலவு பண்ணிட்டோம். கையில ஒரு பைசா இல்ல. இப்ப என்ன பண்றது? தயவு செஞ்சு என்கிட்ட எதுவும் கேட்காத சுமதி. எனக்கு இப்ப என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. அந்த ராத்திரி அவங்க அந்த வீட்ல ஒரு மூலையில முடங்கி கிடந்தாங்க. கடன் வாங்கிட்டு போன அந்த பட்டு புடவை அங்க யாருக்கும் தேவையில்லை. ஆனா அந்த பணம் மட்டும் இருந்திருந்தா இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பான நிழல் கிடைச்சிருக்கும். இந்த உண்மை ரகுராமோட இதயத்தை பிழிஞ்சுது. அடுத்த நாள் ரகுராம் வேலைக்கு போகல. நாராயணன் அந்த வழியா போகும்போது அவன் வீட்டோட நிலைமைய பார்த்து உள்ள வந்தான். என்னடா ஆச்சு ரகுராம? வீடெல்லாம் ஏன் இப்படி கிடக்கு? ரகுராம் நடந்தது எல்லாத்தையும் சொன்னான். கல்யாணத்துல நடந்த அவமானம், வீட்டோட நிலைமை எல்லாத்தையும் சொல்லி தேம்பி தேம்பி அழுதான். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் நாராயணா. கௌரவத்துக்கு ஆசைப்பட்டு போய் என் வீட்டை நானே இப்ப பாழாக்கிட்டேன். அந்த கல்யாணத்துக்கு நான் போலன்னா யாருக்கும் எந்த நஷ்டமும் இல்ல. ஆனா அந்த பணம் இருந்திருந்தா இன்னைக்கு என்னோட வீடு நல்லா இருந்திருக்கும். இப்பவாவது உனக்கு புரிஞ்சது இல்லடா, அதுவே போதும்டா. நம்ம நடுத்தர வர்க்க வாழ்க்கையில ஒரு சாபம் இருக்குடா. நம்ம பணக்காரங்க மாதிரி காட்டிக்க முயற்சி பண்றோம், ஆனா ஏழையா வாழ்றோம். ஊர் உலகம் என்ன நினைக்குமோங்கிற பயம் நம்மள வாழ விட மாட்டேங்குது. அந்த 4 பேர் நமக்கு சோறு போட மாட்டாங்கடா. ஆபத்து வந்தா கை கொடுக்க மாட்டாங்க. எப்பவுமே நமக்கு நம்ம தான் துணை. அத நம்ம தான்டா புரிஞ்சுக்கணும். ஆமா அண்ணே, நானும் இவர்கிட்ட எப்பவும் சொல்லுவேன், நம்ம கிட்ட இல்லன்னா இல்லன்னு சொல்றதுல எந்த தப்பும் இல்லன்னு. ஆனா இவர் கேட்டதே இல்ல. சரி சரி, நடந்தது நடந்துருச்சு. இதோ என்கிட்ட ஒரு 300 ரூபாய் இருக்கு. உடனடியா மேஸ்திரிய கூப்பிட்டு இந்த ஓடுங்களை எல்லாத்தையும் சரி பண்ணு. மழை வந்தா அப்புறம் ரொம்ப கஷ்டமாயிடும். வேண்டாம் நாராயணா, உனக்கு ஏற்கனவே நான் 500 ரூபாய் கொடுக்கணும். மறுபடியும் கடன் வாங்க முடியாது. இது கடன்லாம் கிடையாது, நான் உனக்கு பண்ற உதவி. அந்த கல்யாணத்துல உனக்கு கிடைக்காத மரியாதை நம்ம நட்புக்குள்ள இருக்குடா, வாங்கிக்கோ. நாராயணன் போயிட்டான். அன்னைக்கு சாயங்காலம் வீட்டை சரி செய்யற வேலை முடிஞ்சுது. மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, ஆனா இப்ப வீடு பாதுகாப்பா இருந்துச்சு. அப்போ ரகுராம், சுமதி, என்னங்க? இன்னைக்கு எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு. இத்தனை நாளா நான் பணம் இல்லாதவன் வருத்தப்பட்டுட்டு இருந்தேன். ஆனா அது இல்ல, நான் திருப்தி இல்லாதவனா இருந்திருக்கேன். நமக்கு குழந்தைங்க இல்லைனாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கும். சொந்த வீடு இல்லைனாலும் தலை சாய்க்க ஒரு நிழல் இருக்கு. நம்ம கிட்ட பணம் இல்லைனாலும் ஆபத்துல உதவுறதுக்கு நாராயணன் மாதிரி நல்ல நண்பன் இருக்கான். இதுவே நமக்கு போதும். ஆமாங்க, கோடீஸ்வரன் வீட்டு கல்யாணத்துல கிடைக்காத சந்தோஷம் இப்ப இந்த டீயை குடிக்கும்போது கிடைக்குது. நம்ம நமக்காக வாழ்வோங்க, யாருக்காகவும் வேண்டாம். ஆமா ஆமா, இனிமே கடன் வாங்கி பந்தாலாம் பண்ண மாட்டேமா. நமக்கு இருக்கிறத வச்சு நம்ம சந்தோஷமா வாழலாம். அடுத்த மாசம் சம்பளம் வந்த உடனே முதல்ல நாராயணனோட கடனை நம்ம அடைச்சிடணும். அதுக்கப்புறம் தான் மத்தது எல்லாமே. அப்ப என்னோட புடவை உனக்கு இல்லாததா சுமதி? ஆனா இந்த தடவை பட்டு புடவை வேண்டாம், ஒரு நல்ல காட்டன் சிலையா பார்த்து வாங்கிக்கோ. அதை உடுத்திட்டு வந்தாலே நீ என் கண்ணுக்கு மகாலட்சுமி மாதிரி இருப்ப. 2 பேரும் சிரிச்சுக்கிட்டாங்க. அந்த சிரிப்புல நடுத்தர வர்க்க வாழ்க்கையோட உண்மையான வெற்றி இருந்துச்சு. கௌரவங்கிற முகமூடி கலண்டதுக்கு அப்புறமா வாழ்க்கை ரொம்ப லேசாவும் அழகாவும் இருந்துச்சு. அதுதான் நடுத்தர வர்க்க வாழ்க்கை. வீழ்வது இயற்கைதான், ஆனா பாடம் கத்துக்கிட்டு மறுபடியும் எந்திரிக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட நீதி என்னன்னா,
நம்ம தகுதிக்கு மீறின ஆடம்பரம் நமக்கு ஆபத்தை தான் கொடுக்கும். இருப்பதை வச்சுக்கிட்டு திருப்தியா வாழ்றது தான் உண்மையான திருப்தியையும் மன நிறைவையும் கொடுக்கும்.